இன்றைக்கி வந்து நம்ம ஆற்றுல தூண்டி போட வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இது வந்து கை துண்டி கொண்டாந்துருக்கோம். கூட வந்து ஒரு 3 கிராமி துண்டி கொண்டாந்துருக்கோம். இதை வச்சு நம்ம பொடி மீன் பிடிச்சி கிராமி துண்டி போட போகிறோம். அதுக்கு வந்து இங்கே பாருங்க சோறு கொண்டாந்துருக்கோம். சோத்தை இப்போ தண்ணிக்குள்ளே போட்டோம்னா நிற்கிற பொடி மீன் எல்லாம் சோறை சாப்பிட வந்துடுவா. சோறை சாப்பிட வந்துச்சுன்னா அதை நம்ம புழுவை ஊற்றி தூண்டி போட்டோம்னா கண்டிப்பாக பெரிய மீன் மாட்டும், பொடி சிலேப்பியும் மாட்டும். அதை வச்சு நம்ம கிராமி துண்டி போடலாம். போட்டு நீங்கள் பாருங்கள், பெரிய மீனாக பிடிக்கிறோம். பெரிய சிலேப்பியாக வந்து இப்போ சாப்பிடும். சோறை சாப்பிடும் போதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த இலைக்கு கீழே அவ்வளோ சிலேப்பிங்க அந்த ஓடிடுச்சிங்க அங்கிட்டு. இப்போ நம்ம புழுவை ஊற்றி போட்டோம்னா மாட்டிக்கிடுவா. கீழே பாருங்கள் எவ்வளோ சிலேப்பி முக்கியதுன்னு. நம்ம போட்ட சோறை சாப்பிட்டுக்கு நிற்கிது. கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அவ்வளோ மீனுங்க எல்லாம் சின்ன சிலேப்பி, கொஞ்சம் பெரிய சிலேப்பியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. போக பெரிய மீன் வந்துடும். மண்புழு கொஞ்சம் தாங்க இன்னைக்கு கிடச்சிச்சு. கொஞ்சோண்டு புழு தான் கொண்டாந்துருக்கோம். ஆனால் மீன் நிறையா முக்கியதுங்க. பாருங்க, மண்புழு நல்ல மண்புழு, கொஞ்சம் மண்புழு தான் இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் இப்போ மீன் பிடிக்க போகிறோம். பார்த்தோம். பெருசுலாம் வந்துருக்குடா. ஐயோ, அப்படியே கேமரா காமிடா, எந்திரிச்சு காமிடா பர்னீஸு. பாருங்க எவ்வளோ சிலேப்பின்னு பாருங்கள். பக்கத்தில் கேமரா இங்கே பாருங்க, சரியான கூட்டங்க, சிலேப்பி கூட்டம். அப்படியே பாருங்க எவ்வளோ மீன் பார்த்தீங்களா? எப்படி எத்தனை மீட்டரா இருக்கும்? 1000 கட்டா இருக்கும். அவ்வளோதாங்க, பிடிச்சாச்சுங்க. ரோஸ் கலரில் இருக்கு பாருங்க சிலேப்பி. நிறையா பிடிப்போமா? இதை எடுத்து போடு. என்னடா அது? இங்கே பாருங்க எவ்வளோ மீன் பாருங்க. கேமரா தெரியுதா? தெரியலையாடா? அடசை, எடுத்து போடு. அது உங்கள்கிட்டே வந்துருச்சு. எப்படி ப்ரோ பாருங்க, எப்போ பாருங்க மீனை பாருங்க. இங்கே பாருங்க, மாட்டல தெரிய மாட்டேதுடா கேமரால. நல்லா இன்னைக்கு நாங்கள் சோறு போடவும் கிடந்த சிலேப்பி எல்லாம் ஒரு இடத்துல குமிஞ்சிருச்சுங்க. நிறைய பேர் வருவாங்க எங்கள் ஊருக்கு தூண்டி போடுறதுக்கு. என்ன சோறு, பச்சரிசி, தவிடுலாம் கொண்டு வருவாங்க. அது போட்டால் மீன் வருமா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். யாருங்க இப்போ நம்ம வந்து சோறு போடவும் சிலேப்பி பாருங்கள் அப்படி போட்டேன்னு இருக்குதுங்க, கடிக்குதுங்க. அவ்வளோ சிலேப்பி ஒரே இடத்துல தெரியுது. தப்பு. எத்தனை மீன் சிலேப்பிங்கண்ணா இருக்கும்? 1000 இருக்குமா? எப்படியும் ஒரு 100 சிலேப்பிக்கு மேலே இருக்குங்க ஒரே இடத்துல. எங்கள் மீன் பையன் மீன் தான். நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கோன்னா மீன் மாட்டலை. பர்னிச்சு அதானே காரணம். ஓடுனுச்சுன்னா நீ தான் காரணம், மற்ற யாரும் இல்லை. அப்போ துடிக்கதான் செய்யும். பிடிக்காடா நீ வச்சிருங்க, பிடிக்க மாட்டாங்க. அவர் கேமராமேனு அடுத்து இழுத்துட்டா புதை தின்ட்டு மாட்டிக்கலாம். பாருங்க வெறும் வெட்டி சிலேப்பி தாங்க. விரட்டி அவ்வளவு நிற்கிது. இப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம்னா பெரிய மீன் வரும். நாங்கள் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. என்ன வசதி பண்ணுவோம் மீனெல்லாம் பிடிச்சி? நானும் வரும் தான் சொல்கிறேன். நீங்கள் வராதுன்னு சொல்லுங்க. வராது வரல. இப்போ சொல்லு, வருமா வராதா? வருமா வரலையே. சொல்லு, என்ன சொல்ல வர சொல்லு. நீங்க வேணும், நான் வேணும் கொடுக்கணும். உங்களை ஏமாத்தலையே. இப்போ மீன் வந்து எப்படியோ ஒரு 150 மீனுங்களை நிற்கிதுங்க சிலேப்பி. ஏய் சரி, 50 தான் இருக்கும், இல்லைன்னா 40 இருக்கும். 40 தான் இருக்கும். அது சாயந்தரம் வரையும் பிடிச்சோம்னா எல்லா சிலேப்பியும் பிடிச்சிடலாம். என்னடா மாட்ட மாட்டேங்குது? புழுவை ஒழுங்கா போடுங்க மாமா. நீ பக்கத்தில் உட்காந்தா மீன் எனக்கு மாட்ட மாட்டேங்குது. அதனால நீ மாட்டான்னு சொல்லிட்ட. இல்லை மாமா, இல்லை ஓடு. மாட்டாதுன்னு சொன்னேன். அதான் மாட்டிடுச்சே. எவ்வளோ மீன்ரா இருக்கு? 4 மீன் இருக்கு. 4 மீன் தான் இருக்கா? அந்த பைக்கில் இருக்க 2 மீன் எடுத்து போட்டுருவோமா மாமா?
எங்க கஸ்பதி இப்ப தூண்டி போட போறாங்க. இப்ப பாருங்க எங்க கப்போட திறமையை பத்தியும் பாருங்க. மீன் பிடிக்க திறமை. புட்டுக்கிட்டு போ. நான் தான் உனக்கு தொட வேலையே. அப்புறம் விடுங்கண்ணா. நீ ஏன் மூஞ்சில போட்டு இழுத்துட்டேனா? மாட்டி சூப்பர் சூப்பர். இது ஒழுங்கா கப்பு சூப்பர். நீ போட்டு பாரு. நீ மீனை பிடி. நீ பாப்போம். அட இரா உள்ள அமுக்கு தங்காது. இலையில போட்டு வச்சிருக்கு. இலையில போட்டா எப்படி மீன் மாட்டுவாங்க? போடு. ஐயோ தாமரை இலைய பிடிச்சி தூண்டி வச்சு அண்டு போச்சுன்னா நானா போடவா மாமா? என்ன யார் புழு தின்னு? புழு வேணும். நீங்க புளி இது நல்லா நீங்க புழு இல்லாம புழு இல்லாம எப்படி கிடைச்சிச்சு? உனக்கு பெரிய புழுவாவே போட்டு வச்சிருக்கேன். நீ பிடிக்கிற மாட்டுலன்னா உங்கள்கிட்ட தான் திட்டு. எதுக்கு என்னையே வந்துட்ட? நீ உனக்கு திறமை இல்லை. உனக்கு பிடிக்க தரல. கீழே நெத்தி தண்ணியில கிடக்கணும். போட்டாச்சா? போட்டாச்சா? மாட்டிருச்சா? இல்ல ஐயோ ஆமா சூப்பரா மாமா. அத அங்க தள்ளி விடுங்க மாமா. எங்க தள்ளி விடுங்க மாமா? விடுங்க விடுங்க விடுங்க. தண்ணிக்குள்ள வை. இருக்கடா. போடு போடு. ஐ அட புழுவை சரி பண்ணுவோம். அது வந்துரும். இருக்குடா. கடிக்கவே இழுக்குதானே இருக்கிற. என்ன கப்பு உன் கையில கொடுத்தா கடிக்க மாட்டுது. இல்ல இல்ல ஐயோ யாம் பேசாதீங்க மாமா. நீங்க உங்க வாய் உங்களுக்கு பொறுக்கலையா மீன் பிடிக்கிறது? ஏன் வாய் என்ன பண்ணுச்சு? இல்ல இல்ல ஐயோ கம்பு பிடிச்சிருடா. போச்சு. உன் மேல பட போகுது. ஆமா வெள்ளை சட்டை பக்கத்துல தான் இருக்கு. பிடிக்க எங்க நான் கணக்கு. ஏய் கப்பு பிடிச்சாச்சுங்க. மீன் ஒரு மீன். ஆமா வெற்றி. அவ்வளோதான். அது பெரிய மீன் இல்ல மாமா. போங்க பெரிய மீன் இல்ல. பெரிய மீன் அது. எத்து தண்டிடாது. ஐயோ சரியான பெருசு தாண்டா அது. ஆமா அது கெண்டா சிலேபியா இருக்க முடியாது. கெண்டே தான் இருக்கும். நம்ம தள்ளி போங்க. ஏடா நீ அப்படி என்ன? எங்க நான் தள்ளி போறது? எங்க அவனே காணுமே வீடியோல. இந்த இருக்கானா? உள்ளதான் இருக்கானா? பிடிக்கறா நீ? ஓ பெரிய ஆளிப்ப பிடிச்சிட்டாங்க. பர்னிஸ் பிடிச்சிட்ட. உன்னை கலாய்க்கறான். இவ்வளவு மண்டக்கனா உனக்கு. என்னடா அது? என்ன தெம்பு வரலம்மா. பொறுமையா இருங்க. புரியல. என்ன தெம்பு வரல? தெம்பு என்ன வரல? பாகுபலி தெம்பு இல்லையா? வந்துருச்சா தெம்பு? போறா போறா இல்லடா. ஐயோ நாங்க 3 மீன் நான் பிடிச்சிட்டேன். நீ என்ன ஒரு மீன் தாட்டி போய் 7 தாட்டி போட்டு தான் பிடிச்சேன். நாங்களா 2 வாட்டி பிடிச்சோம். 3 வாட்டி நீ பிடிச்ச. எனக்கு தெரியுமாடா? நீ பிடிச்சதோட நான் பெரிய மீன் பிடிச்சேன். நான் 2 மீனுடா. இது 2 மீனே சத்தா எத்த தண்டியா இருக்கும். இது ஒத்த மீனாவே போச்சு போச்சு. விட்டா விட்டா விட்டா. நீ பிடிச்ச மீனை தான் விட்டான். எங்க நாச்சு அது குளிச்சு போகுது. நீ தான் விட்ட. இவன் தான் கப்பு விட்டான். நான் எங்க விட்டேன்? உள்ள போட்டா போயிடுச்சு. விட்டுட்டாங்க. அப்ப நீ பிடிச்சத பர்னிஸ் போறா இல்லடா இல்லடா இல்லடா. என்ன மாமா பாகுபலி? அதான் மாமா அப்படி கத்துனாலே எந்த மீனும் வர மாட்டேங்குது. இங்க நிக்கல தான் நிக்கி. எங்கன கப்பு? உங்க கண்ணுக்கு ஏன் கண்ணுக்கு தெரியலடா? கண்ணு. ஐயோ உங்களுக்கு இப்பதான் கண்ணு தெரியாம இது கண்ணே உங்களுக்கு தெரியாது. அங்கிட்டு போனீங்கன்னா நீங்க அழகா பிடிக்கலாம். எந்த இடம் சொல்லுங்கடா கரெக்டா? கரெக்டா அந்த செடி படுத்து கிடக்கா? எல்லா செடியும் படுத்து தான்டா. ஐயோ ஆமா. இங்க தள்ளுற கப்பு தள்ளிக்க கப்பு. நான் போய் பாக்குறேன். மக்களே எங்கனே மீன் நடக்குறாங்க. தள்ளு போறியானே போங்க. சும்மா சொன்னேன். சும்மா சொன்னியா? ஆன் பண்ணுவே. இங்க திருப்பி விரட்டி ஒரு ஆளை. யார் கூட்டனா ஒளைய போய் விட்டுட்டேன். வந்துருச்சு வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். கேமரா எடுத்தா அப்படியே தெம்பு வந்துரும். சே வாருங்களே. அப்போ நீ பண்றதெல்லாம் சரியில்லை. நான் பிடிச்சே தெரியும் இன்னைக்கு. நாளைக்கு உங்க சார்ட்ட வந்து சொல்லுவேன். கட் பண்றா போடா எற போடவாடா. பர்னிஸ் போட்டாச்சுடா. வர்றா பொடி மீன்லாம் வைக்கிது வர்றா. அது கீழே பெரிய மீன் வைக்கிதுங்க. நான் அந்த மீன்ல போடுப்பேன். இந்தா போட்டு தெரியுதா சோத்தை? பர்னிஸ் தள்ளி போடு. சோத்தை போட்டு நம்மளுக்கு புழு இல்ல தேவை. முள்ளில உட்கார்ந்து புழு முடிஞ்சிருச்சா? நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறோம். நம்ம பிடிச்ச மீன் பாருங்க. வெறும் சிலேபி குட்டி தாங்க.
நார்மலான சிலேபி, பெரிய சிலேபி கிடக்குது, ஆனால் கழிக்க மாட்டுது. இதுதான் நம்ம பிடிச்ச மீன். கொண்டு போய் வறுவல், குழம்பு, வேறு என்ன பண்ணுவோம்? ஆமாம், முள் ஃபிஷ் ஃப்ரை, அதான் வறுவல். இதானடா பிடிச்ச மீன். எத்தனை மீன்ரா இனி பார்த்தியா? 21 மீன். 21 மீனா? அப்பா, என்ன பண்ணுவோம் மீனெல்லாம்? வறுவல், குழம்பு தான். பொடி மீன் தான் இருந்தாலும் நல்லா இருக்கும். சாப்பிட போகிறோம் நாங்கள் வறுத்து. நாங்கள் மீனை வளர்க்க போகிறோம். இப்போ எங்கள் அக்கா இலைய வச்சுருக்குவாங்க. நாங்கள் மீனை வறுத்து சாப்பிட போனோம். நீங்கள் வாங்க. நாங்கள் பிடிச்ச மீனை வறுக்க போகிறோங்க. பாருங்க கஸ்பதி, எண்ணெய் ஊற்று. போதுமானு என்ன சொல்லிடுங்க. போதுமான்னு சொல்லிடுறேன். உனக்கு தெரியாதா? சமையல் மாஸ்டர்னு கேள்விப்பட்டேன். என்ன நல்லா காஞ்சிருச்சு. மீனை போட்டுருவோமா? கருவேப்பிலை போட்டு செக் பண்ணியாச்சுங்க. மீனை போட போகிறோம். இதான் நீ பிடிச்ச மீன். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன். என்னது இது? மீன் கண்ணு எப்படி தனியா கலந்து வந்துச்சு? மீன் கண்ணு மேலாப்புல இருக்கு. வேக திருப்பி போடு, தோல் புரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வை. எந்த கருவேப்பிலை எடுத்துட்டு இல்லை, எருப்பு எரியவே இல்லை. ஆனால் எரிச்சு விடுங்க மாமா. போங்க மாமா. முதல்ல எனக்கு அடுத்துக்குள்ள எத்தனை வாட்டி தான் சொல்கிறேன். இப்போ நான் கருவேப்பிலை போட போகிறேன். பார்த்துங்க கருவேப்பிலை போடுறேன். நாங்கள் மீனுக்கு எலுமிச்சம்பழம் முடிஞ்சிட போகிறோம். என்ன வடமாடிக்குது, நான் வேறு எதாவது போட்டு கருவேப்பிலை போடலாமா? என்ன பண்றீங்க? எலுமிச்சை பழத்தை வச்சு அழகு பண்றோம். அழகு படுத்துறீங்க. அழகு பாக்குறீங்க. நல்லா இருக்குமா இப்படி சாப்பிட்டா மீன்? நல்லா இருக்கும். வேற லெவல்ல இருக்குமா? என்னது இது? எனக்கு வந்தா அவ்வளோதான். அண்ணாமா நீங்களாமா? சாப்பிடுங்க. சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சரிவி? தெரியுதுல இங்க மூஞ்சி பார்த்தாலே எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? நல்லா. சரி நல்லா இருக்கு. இந்த பெரிய மீன் வர நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டுங்க. இந்த பெரிய மீன் எனக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க. லைக் பண்ணுங்க. டாடா, பை பாய். இது ஃபுல்லாக எனக்கு எனக்கு இது